அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசு நிறுவனங்களுக்கு முக்கிய அறிவிப்பு, அதிரடியாக வெளியான சுற்றறிக்கை. இலங்கையில் நீர் விநியோக கட்டுப்பாடு. புதிய உருமாற்றத்துடன் மீண்டும் கோவிட் தொற்று, உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. யாழில் மணல் கடத்தல் கும்பலின் தாக்குதல், காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் மணல்காடு சவுக்கங்காட்டில் பற்றியது தீ. இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் குதிக்கும் மருத்துவர்கள். இஷார செவ்வந்திக்கு பிறந்த நாள் கொண்டாடிய போலீஸ் அதிகாரிக்கு நேர்ந்த கதி. இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அமெரிக்காவில் உச்சத்தை எட்டியுள்ள ட்ரம்புக்கு எதிரான நோ கிங்ஸ் போராட்டம். ஹோர்மோஸை தடையின்றி கடக்கும் கப்பல்கள் அனுமதி வழங்கியது ஈரானிய அரசு. தொடர்வன விரிவான செய்திகள். தற்போதைய நெருக்கடியான காலப்பகுதியை கருத்தில் கொண்டு மின்சாரம் மற்றும் பிற வசதிகளை சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பில் அரசு நிறுவனங்களுக்கு புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இது தொடர்பான சுற்றறிக்கையை அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயக அலுவலகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அனைத்து அமைச்சுக்கள், மாகாண சபைகள், மாவட்ட செயலகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் உடனடியாக மின்சார சேமிப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் உத்தரவிட்டுள்ளார். சுற்றறிக்கையின்படி அனைத்து அரசு நிறுவனங்களும் பிற்பகல் 3 மணிக்குள் குளிரூட்டிகளை அணைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் தனியார் நிறுவனங்களும் இதே நடவடிக்கையை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு பல்வேறு இடங்களில் உள்ள டிஜிட்டல் விளம்பர திரைகள் இரவு 8 மணிக்குள் அணைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தெருவிளக்குகளை அணைப்பதற்கான உரிய திட்டங்களை செயல்படுத்துமாறு உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் அதுபோன்ற நிகழ்வுகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கூடும் பெரிய அளவிலான கூட்டங்கள் தேசிய மின் கட்டமைப்புக்கு பதிலாக மாற்று மின் மூலங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சியான வானிலை காரணமாக அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்கு ஒரு நாளைக்கு சில மணி நேரம் நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், இதுவரை நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படவில்லை என்றாலும் தற்போதைய வானிலை நீடித்தால் 24 மணி நேரமும் தடையற்ற நீர் விநியோகத்தை பெறுவது கடினமாக இருக்கும் என குறிப்பிட்டார். ஆரம்பத்திலேயே நீர் சுத்திகரிப்பு நிலையம் உட்பட ஏனைய நிலையங்களின் உற்பத்தி திறன் இதுவரை பாதிக்கப்படவில்லை என அவர் உறுதியளித்துள்ளார். குறிப்பாக களனி ஆற்றில் உவர்ப்பு நீர்மட்டம் அதிகரித்துள்ள போதிலும் அது அம்பத்தலே நிலையத்தின் செயற்பாடுகளை பாதிக்காது என அவர் தெரிவித்துள்ளார். உவர்ப்பு நீர் உட்புகுவதை தடுக்க தற்காலிக மணல் மூட்டைகளை கொண்டு தடுப்பு அணை அமைக்கப்பட்டுள்ளது. வறட்சியான காலநிலையால் அவற்றின் நீரோட்ட வேகம் குறைந்துள்ளதே உவர்ப்பு மட்டம் அதிகரிக்க காரணமாகும். எனினும் இந்த தடுப்பு அணை மூலம் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் தடையின்றி முன்னெடுக்கப்படும். முகத்துவார பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மணல் அகழ்வு நடவடிக்கைகளும் ஆற்றில் உவர்ப்பு நீர்மட்டம் அதிகரிக்க ஒரு காரணம் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் இணைந்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அதன் பணிப்பாளர் நாயகம் கபில மகேஷ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நிலவும் வறட்சியை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகளவில் அண்மை காலமாக பரவி வரும் கோவிட்-19 புதிய உருமாற்றமடைந்த சிகாடா திரிபு குறித்து உலக சுகாதார நிறுவனம் உள்ளிட்ட சர்வதேச சுகாதார அமைப்புகள் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்கா உட்பட 23 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ள இந்த திரிபு ஒமிக்ரான் வகையிலிருந்து உருமாற்றம் அடைந்த நிலையில் இதில் 70க்கும் மேற்பட்ட பிறழ்வுகள் காணப்படுவதால் இது நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து தப்பிக்கும் ஆற்றலை கொண்டிருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.
நீண்ட காலம் மறைந்திருந்து திடீரென வெளிப்பட்டதால் சிகாடா பூச்சியின் பெயரால் அழைக்கப்படும் இந்த திரிபு தற்போது ஐரோப்பாவின் சில பகுதிகளிலும் வேகமாக பரவி வருகின்ற போதிலும் இது முந்தைய திரிபுகளை விட கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக இதுவரை ஆதாரங்கள் கண்டறியப்படவில்லை. இருமல், சோர்வு, தொண்டை வலி மற்றும் லேசான காய்ச்சல் போன்ற சாதாரண அறிகுறிகளே தென்படுவதாகவும் தற்போதுள்ள தடுப்பூசிகள் தீவிர பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பு அளிப்பதாகவும் தெரிவித்துள்ள நிபுணர்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் காவல்துறை அதிகாரியை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்ததுடன் மற்றொரு காவல் உத்தியோகஸ்தருக்கு படுகாயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக கொடிகாமம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து கடந்த சனிக்கிழமை சம்பவ இடத்திற்கு 2 காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் விரைந்துள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினரை கண்டதும் உளவு இயந்திரத்தை செலுத்தி வந்தவர் தான் தப்பிப்பதற்காக அதன் வேகத்தை அதிகரித்து காவல்துறையினர் இருவரின் மீது மோதிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதன்போது உளவு இயந்திரம் மோதியதில் கொடிகாமம் காவல் நிலையத்தில் கடமையாற்றும் காவல் சார்ஜென்ட் தர அதிகாரியான ஹெட்டியாராச்சி ஆல்பர்ட் 50 வயதுடையவரை சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் உளவு இயந்திரத்தின் உரிமையாளரை ஞாயிற்றுக்கிழமை கைது செய்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய போது அவரை விளக்கமறியலில் வைக்க மன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தினத்தன்று சாரதிக்கு உதவியாளராக சென்ற இளைஞன் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று குறித்த இளைஞர் பலாலி பகுதியில் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அந்த இளைஞனை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ள காவல்துறையினர் சம்பவத்தினத்தன்று உளவு இயந்திரத்தை செலுத்திய பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக உள்ள நிலையில் தொடர்ந்து தேடுதல் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு சவுக்கங்காட்டில் இன்று பிற்பகல் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. அதனை கட்டுப்படுத்துவதற்கு பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதீஷ் அறிவுறுத்தலின் பேரில் உபதவிசாளர் காந்தரூபன், செயலாளர் மற்றும் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தண்ணீர் பாய்ச்சி தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. குறித்த சவுக்கமர காட்டிற்கு அடிக்கடி விஷமிகள் தீ வைப்பது பல வாரங்களாக நடைபெற்று வருவதுடன் நாளாந்தம் சுமார் 50க்கும் மேற்பட்ட விறகு வியாபாரிகள் சவுக்கம் விறகுகளை வெட்டி விறகு தேவைக்காக கொண்டு செல்லப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. தீயணைப்பு பணியில் பிரதேச மக்களும் இணைந்திருந்தனர். தீப்பற்றிய பகுதியை வனவள திணைக்கள அதிகாரிகளும் நேரில் சென்று நிலைமைகளை ஆய்வு செய்தனர். அரசியல் நோக்கத்துடன் மருத்துவர்களின் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மருத்துவர்கள் இன்று காலை 8 மணி முதல் நாடளாவிய அளவில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த போராட்டம் தொடர்பில் அறிவித்துள்ளது. எந்தவொரு விசாரணையுமின்றி சட்டவிரோதமாகவும் அரசியல் நோக்கத்துடனும் மருத்துவர்களின் இடமாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டிக்கின்றோம் என சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த இடமாற்ற முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்றைய தினம் காலை 8 மணி முதல் நாடு முழுவதும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் இடமாற்றத்திற்காக தனிப்பட்ட பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவும் இதற்கு முன்பு இத்தகைய நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்பதால் இது சந்தேகத்திற்குரியது எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சைகள் சேவைகள் வழக்கம் போல் நடைபெறும் எனவும் நோயாளிகளுக்கு அவசியமான சேவைகள் பாதிக்கப்பட மாட்டாது எனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஷார சவந்திக்கு போலீஸ் பிரிவிற்குள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எதிராக போலீசார் கடும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் உறுதிப்படுத்தியிருந்தார்.
மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தனிப்பட்ட ரீதியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விஜயம் செய்துள்ளார். இது தொடர்பில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றினூடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பாக சமூக வலைதளத்திலும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் குற்ற செயல்களை தெரியப்படுத்த தொலைபேசி எண் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவில் நிலவும் வெப்பமான வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தீவின் மற்ற பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும். மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடுபனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் போராட்டம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொள்கைகள் மற்றும் அவரது நிர்வாக போக்கை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நோ கிங்ஸ் என்ற பெயரில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அமெரிக்காவின் 50 மாநிலங்களிலும் உள்ள சுமார் 3300க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற இந்த போராட்டங்களில் சுமார் 80 லட்சம் மக்கள் பங்கேற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரே நாளில் நடைபெற்ற மிகப்பெரிய அகிம்சை போராட்டமாக பார்க்கப்படுகின்றது. ஒரு மாதமாக தொடர்ந்து வரும் ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்கள், ICE அமைப்பின் கடுமையான குடியேற்ற கொள்கைகள் மற்றும் ட்ரம்ப் ஒரு மன்னரை போல அதிகாரத்தை செலுத்தி ஜனநாயக விழுமியங்களை சீர்குலைப்பதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளே இந்த போராட்டத்திற்கான முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. மினசோட்டாவின் செயின்ட் பால் நகரில் நடைபெற்ற பிரதான போராட்டத்தில் பிரபல பாடகர் ப்ரூஸ் ஸ்பிரிங்ஸ்டீன் கலந்து கொண்டு பாடல்களை பாடி தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மட்டுமன்றி லண்டன், பாரிஸ், பெர்லின் மற்றும் ரோம் போன்ற உலக நாடுகளின் முக்கிய நகரங்களும் இந்த நோ கிங்ஸ் போராட்டங்களுக்கு ஆதரவாக ஊர்வலங்களில் நடந்துள்ளன. இதற்கிடையில் இந்த போராட்டங்களை ட்ரம்ப் மீதான வெறுப்பு பிரச்சாரம் என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கடுமையாக விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்மோஸ் நீரிணையில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் பாகிஸ்தான், சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் கப்பல்கள் குறைந்த எண்ணிக்கையில் பயணிக்க தொடங்கியுள்ளன. மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக ஒட்டுமொத்த கடல்சார் போக்குவரத்து கணிசமாக குறைந்துள்ள நிலையில் இந்த நகர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த விவகாரத்தில் தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவல்களாக பாகிஸ்தான் தனது நாட்டுக்கொடி ஏந்திய 20 கப்பல்கள் ஹார்மோஸ் நீரிணையை கடக்க ஈரான் அனுமதி அளித்துள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.